ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் எப்படி இருக்கீங்க? ஐபிஎல்லோட லாஸ்ட் எண்டு பாயிண்ட்டுக்கு வந்துட்டோம். குவாலிஃபயர் ஃபர்ஸ்ட் மேட்ச் இது. இந்த மேட்ச்சில் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ஈஸியாக கெஸ் பண்ணிடலாம். அதனால் எந்த டீம் வந்து வின் பண்ணுமோ அந்த டீம் பார்த்தீங்கன்னா டேரெக்டாக ஃபைனலுக்கு போயிடுவாங்க. அதனால் ஃபஸ்ட்டு வந்து எந்த டீம் வின் பண்ணுமோ அந்த டீம் ஃபேவராக நீங்கள் வந்து டீம் செட் பண்ணுறப்ப ஆப்போசிட் பிளேயர்ஸை வந்து ரொட்டேட் பண்ணிக்கலாம். அதனால் ஃபஸ்ட்டு எந்த டீம் வின் பண்ணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த டீம் வந்து ஃபஸ்ட்டு ஃபிக்ஸ் பண்ணிட்டு டீமை கிரியேட் பண்ணுங்க. சரிங்களா? கேகேஆருக்கும் சன்ரைசர்ஸ் ஹைதராபாத்துக்கும் இடையே நடைபெறும் போட்டி 27:30 நரேந்திர மோடி கிரிக்கெட் கிரவுண்டு அகமதாபாத்தில் நடைபெறுதுங்க. பிச்சு வந்து பேட்டிங் பிச்சு. ஆவரேஜ் ஸ்கோர் வந்து 150 பதிவாயிருக்கு. பிச்சு வந்து பேட்டிங் போட்டிருக்காங்க. ஆனால் இந்த பிச்சை பொறுத்த வரைக்கும் சிம்பிளாக சொல்லணும்னா இந்த கிரவுண்டில் நடந்த மேட்சஸ்லாம் நீங்கள் செக் பண்ணி பாருங்கள் ஹிஸ்ட்ரியை. பவுலர்ஸ் வந்து நிறைய விக்கெட்ஸ் எடுத்திருக்காங்க. 3 விக்கெட்ஸ் பக்கம் கூட விழுந்திருக்கு. சரிங்களா? அதனால் பவுலர்ஸ்க்கும் மோர் இம்பார்ட்டன்ட் கொடுத்து டீமை செட் பண்ணுங்கள். ஏன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் பேட்டர்ஸ்க்கு செட் பண்ணுறது கொஞ்சம் டேஞ்சராக இருக்கும். அதனால் பவுலர்ஸ்க்கும் மோர் இம்பார்ட்டன்ட் கொடுத்து டீமை செட் பண்ணுங்கள். சரிங்களா? அதே போல் இந்த சீசனை பொறுத்த வரைக்கும் இந்த ஃபைனல் மேட்ச் இருக்குது இல்லைங்களா? நல்லா நோட் பண்ணிக்கங்க. இது முக்கியமான பாயிண்ட். ஃபைனல் மேட்சை பொறுத்த வரைக்கும் மே 26 நடைபெறுதுங்க. சரிங்களா? இந்த மே 26 எந்த 2 பிளேயர்ஸ்க்கு வந்து பர்த்டே வருதுன்னா இந்த டீமில் பாருங்கள், சுனில் நரேன் வந்து மே 26 வந்து பர்த்டே வருது. ஆப்போசிட் டீமில் பார்த்தீங்கன்னா நிதிஷ்குமார் ரெட்டிக்கும் மே 26 பர்த்டே வருதுங்க. சரிங்களா? அந்த மே 26 எந்த பிளேயர் வந்து பர்த்டே கொண்டாடுவார் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வந்து முடிவு பண்ணிக்கங்க. சரிங்களா? அந்த பிளேயரோட டீம் தான் வந்து வின் பண்ணும். சரிங்களா? இது வந்து ஒரு சின்னதாக ஒரு க்ளூ, இது உங்களுக்காக நான் கொடுக்குறேன். சரிங்களா? ஸோ சுனில் நரேன் வந்து பர்த்டே கொண்டாடுவாரா இல்லை நிதேஷ்குமார் ரெட்டி பர்த்டே கொண்டாடுவாரா இந்த சீசன் ஐபிஎல் ஃபைனலில் அப்படின்னு சொல்லிட்டு முடிவு பண்ணிட்டு டீமை கிரியேட் பண்ணுங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இன்னைக்கு மேட்ச்ல, அதாவது இந்த மேட்ச்ல வந்து யார் வந்து ஒரு 3 பிளேயர் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மேட்ச்சுக்கு வந்து ஒரு ஸ்பெஷல் டே பிளேயராக வராங்க. ஸோ அந்த ஸ்பெஷல் டே பிளேயர்ஸ் யார் யாருன்னு சொல்லிட்டு வாங்க பார்த்துடலாம். சரிங்களா? ஃபஸ்ட்டு பிளேயர் யாருன்னு பார்த்தீங்கன்னா வெங்கடேஷ் ஐயர் தாங்க. வெங்கடேஷ் ஐயருக்கு வந்து 50வது ஐபிஎல் மேட்ச். சரிங்களா? வெங்கடேஷ் ஐயர் வந்து பார்த்துக்கோங்க 50வது ஐபிஎல் மேட்ச் வந்து விளையாடுறாரு. அவரை பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட் பிளேயர் பார்த்தீங்கன்னா அபிஷேக் சர்மா தாங்க. அபிஷேக் சர்மா பொறுத்த வரைக்கும் 100வது இன்னிங்ஸ் வந்து ப்ளே பண்ணுறாருங்க நாளைக்கு. சரிங்களா? இந்த நெக்ஸ்ட் பிளேயர்னு பார்த்தீங்கன்னா ராகுல் திரிபாடி தான். ஸோ திரிபாடி வந்து பார்த்தீங்கன்னா நாளைக்கு மேட்ச்சில் 150வது வந்து இன்னிங்ஸ் வந்து ப்ளே பண்ணுறாருங்க. சரிங்களா? ஸோ இந்த பிளேயர்லேயே வந்து நம்ம பிளேயர்ஸ் வந்து ட்ராப் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். சரிங்களா? ஸோ இந்த ஸ்பெஷல் டே பிளேயர்ஸ் வந்து நோட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் நம்ம சொல்லக்கூடிய பாயிண்ட் என்னன்னா, விக்கெட் கீப்பர் ஆப்ஷனை பாருங்கள். ரஹ்மனுல்லா குர்பாஸ் இருக்கார் கேகேஆர் பக்கம். அதே போல் ஹென்ரி கிளாசன் வந்து இருக்கார். சரிங்களா? இப்போது சில பேரில் வந்து குர்பாஸ் எடுக்கலாமா வேண்டாமா இந்த மாதிரி பல குழப்பங்கள் வந்து இருக்கும். சரிங்களா? ஆனால் குர்பாஸை பொறுத்த வரைக்கும் நான் பார்த்த வரைக்கும் அது T20 மேட்சாக இருக்கட்டும் இல்லை ஏதாவது ஒரு சீசனில் வந்து விளையாடுறப்ப பார்த்தீங்கன்னா அந்த ஃபஸ்ட் மேட்ச்சில் வந்து பர்ஃபார்மன்ஸ்ன்றது இவருக்கு வரதில்லைங்க. நான் நிறைய டைம் பார்த்துருக்கேன். அதே போல் எஸ்ஆர்ஹெச்சுக்கு எதிராக விளையாடின 2 மேட்ச்லையுமே டக் அவுட்டில் வந்து அவுட் ஆயிருக்காருங்க. சரிங்களா? நான் சொல்லிட்டேன். அதுக்கப்புறம் நீங்கள் குர்பாஸ் எடுக்கிறதும் எடுக்காதும் உங்கள் விருப்பம் தான். ஆனால் ஹென்ரி கிளாசனை பொறுத்த வரைக்கும் கம்பல்சரி மிடில் ஆர்டரில் வந்து இவர் தான் அடிச்சவனோட கட்டாயத்தில் வராரு. அதனால் ஹென்ரி கிளாசன் வந்து ஒரு சேஃப் அவுட் ஆப்ஷன். சரிங்களா? குர்பாஸை பொறுத்த வரைக்கும் 2 முறை கோல்டன் டக்கில் அவுட் ஆயிருக்காரு. அது எடுக்கிறதும் எடுக்காதும் உங்கள் விருப்பம். நான் சொல்லிட்டேன். நெக்ஸ்ட் பாயிண்ட் பார்த்தீங்கன்னா இந்த மேட்ச்சுக்கு பர்சன்டேஜ் அதிகமான பிளேயர்ஸ் யார் யாரெல்லாம் ஃப்ளாப் ஆகும்ன்றது என்னுடைய ஒப்பீனியனில் நான் சொல்லிடுறேன். பாருங்க, இப்போ 2 டீம்லேயும் வந்து பர்சன்டேஜ் அதிகமாக இருக்கக்கூடிய 6 பிளேயர்ஸ் வந்து இவங்க தான். சரியா? இந்த 2 டீம்லையுமே வந்து கீ பிளேயர்ஸ் யார் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கேகேஆர் பக்கம் ஆண்ட்ரே ரசல், சுனில் நரேன். சரியா? அதே போல் எஸ்ஆர்ஹெச் பக்கம் இருக்கக்கூடிய கீ பிளேயர்ஸ் யாருன்னா கிளாசன் மற்றும் அபிஷேக் சர்மா. சரியா? இவங்க 4 பேர் தான். இவங்க 4 பேரும் பர்ஃபார்ம் பண்ணுறதை பொறுத்து தான் அந்த டீம் வந்து வின்னர் லாஸ்ன்றது தெரியும். சரிங்களா? இப்போது இந்த பிளேயரில் வந்து யார் யாரெல்லாம் ஃப்ளாப் ஆகுன்றதை நான் சொல்கிறேன். ஏன்னா இம்பார்ட்டன்ட் பிளேயர்ஸ்ன்றதுனால 4 பேருமே நம்ம வைக்கணுன்றதுலாம் கட்டாயம் கிடையாது. ஸோ ஃபெயிலியர்ஸுக்கான வாய்ப்புகளும் அதிகமாக இருக்குது. இப்போ ஃபஸ்ட் பிளேயர் வந்து யார் ஃபெயிலியர் வர மாதிரி நான் கணிச்சிருக்கேன்னா அபிஷேக் சர்மா வந்து ஃபெயிலியர் வர மாதிரி நான் கணிச்சிருக்கேன். ஆனால் இந்த சீசனை பொறுத்த வரைக்கும் ஒரே ஒரு மேஜிக் வந்து நடந்துகிட்டே இருக்காது. என்னன்னு தெரியல, கண்டினியூவாக வந்து 2 முறை 50க்கும் மேற்பட்ட ரன்கள் அடித்த வீரர் வந்து ஃபெயிலியர் ஆயிடுறாங்க. ஆனால் இந்த சீசனில் மட்டும் என்னவோ தெரியல, தொடர்ந்து 3 முறை வந்து 50லாம் போட்டிருக்காங்க. அதனால் நாளைக்கு வந்து அபிஷேக் சர்மா 100வது இன்னிங்ஸ் வந்து விளையாடுறாரு. சரிங்களா? ஸோ அபிஷேக் சர்மா வந்து உங்களுக்கு வேணும்னா கண்டிப்பாக வச்சு ஒரு வயசை கூட மறுபடியும் ட்ரை பண்ணி பாருங்கள். அடிக்கு வரணும் மட்டும் இல்லை, ட்ராப் பண்ணுறவங்க ட்ராப் பண்ணி பாருங்கள். எனக்கு வந்து இவரை வந்து கணிக்கிறது கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது. ஏன்னா இப்போ ஃப்ளாப் ஓவர்னு சொல்ல முடியல, அடி வரும்னு சொல்ல முடியல. அதனால் நீங்கள் அவரை ட்ராப் பண்ணுறதும் இது பண்ணுறதும் உங்கள் இஷ்டம் தான். சரிங்களா? நெக்ஸ்ட் பிளேயர்னு பார்த்தீங்கன்னா
சுனில் நரேன் அண்ட் நிதேஷ்குமார் ரெட்டி, ரசூல், இவங்க 3 பேரும் பாருங்கள் ஆல்ரவுண்டர் ஆப்ஷனில் 3 பேர் இருக்காங்க. ஸோ இந்த 3 பேரில் வந்து ஒரு பிளேயர் வந்து ஃப்ளாப் ஆகிற மாதிரி இருக்குது கம்பல்சரியாக. அதனால் இந்த 3 பிளேயரில் ஒரு பிளேயர் வந்து ட்ராப் பண்ணி பாருங்கள். நான் வந்து யாரை ட்ராப் பண்ணுறேன்னு பார்த்தீங்கன்னா நிதேஷ்குமார் ரெட்டி வந்து ட்ராப் பண்ணுறேன் இந்த மேட்சை பொறுத்த வரைக்கும். என்ன ரீசன்னு பார்த்தீங்கன்னா இப்போ சன்ரைசர்ஸுடைய டாப் ஆர்டரில் வந்து ஃபெயிலியர் ஆகிற அப்போல்லாம் வந்து நிதேஷ்குமார் ரெட்டி மிடில் ஆர்டரில் ஆடி கொடுப்பாரு. ஸோ திராவிட் செட்டை பொறுத்த வரைக்கும் லாஸ்ட் மேட்ச்சில் வந்து ஃபஸ்ட்டு ஒரு 2-3 பால் கூட பிடிக்கல, அவுட் ஆகிட்டார். அதனால் இந்த மேட்சை பொறுத்த வரைக்கும் அவர் கான்ட்ரிபியூஷன் கொடுக்குறதுனால நிதேஷ்குமார் ரெட்டி வந்து ட்ராப் பண்ணி காட்டுறேன் இந்த மேட்சை பொறுத்த வரைக்கும். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நான் ட்ராப் பண்ணக்கூடிய பிளேயர்ஸ் யாருன்னா அபிஷேக் சர்மா இல்லை வருண் சக்கரவர்த்தி, இவங்க 2 பேரில் யாராச்சும் ஒரு பிளேயரை ட்ராப் பண்ணி பாருங்க. ஸோ நம்ம எப்பவுமே கொடுக்குற மாதிரி பேட்டர்ன் 4 வந்து உங்களுக்கு நான் கொடுக்குறேன் சரிங்களா. ரசூல், நரேனு, கிளாசன், நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இந்த 2 பிளேயரில் ஒரு பிளேயர் வந்து வைக்கிற மாதிரி நான் கொடுத்துருக்கேன் உங்களுக்கு சரிங்களா. இப்போ வந்து ரசூலை வந்து பிக் பண்ணுறதுக்கான ரீசன் என்னென்னு பார்த்தீங்கன்னா மோஸ்ட்லி கேகேஆர் வந்து விளையாடின மேட்ச்சில் வின் பண்ணுறதுக்கான அதிகமான காரணமாக வந்து இவர் தான் இருந்திருக்காரு. பார்த்தீங்கன்னா 3 விக்கெட்னு சொல்லிட்டு 2 ட்ரிப்புக்கு மேலே எடுத்திருக்காரு. கம்பல்சரியாக வந்து ஒரு 2 விக்கெட் பக்கம் எடுத்துடுறாரு சரிங்களா. அதனால் வந்து ரசூல் முக்கியமான பிளேயர் எடுத்துருக்காரு. அடுத்து பார்த்தீங்கன்னா சுனில் நரேன் வந்து பிக் பண்ணுறதுக்கான ரீசன் என்னென்னு கேட்டிங்கன்னா சுனில் நரேன் வந்து இந்த சீசனில் வந்து கேகேஆர் வின் பண்ண மோஸ்ட் ஆஃப் மேட்சஸில் எல்லாத்துலேயுமே வந்து சுனில் நரேன் தான் விளையாடிருக்காரு. அதே போல் லாஸ் பண்ண மேட்ச்சில் கூட இவர் தான் வந்து கான்ட்ரிபியூஷன் தான் அதிகமாக கொடுத்துருக்காரு. அதனால் கேகேஆர் பக்கம் விளையாடக்கூடிய ஒரே ஒரு பிளேயர்னா இப்போதைக்கு நரேன் மட்டும்தான் இருக்குது. அதனால் நம்ம வச்சே ஆகணும். அதே போல் ஜஸ்ட்டு ஒரே ஒரு 39 ரன் அடித்தா போதும் 500 ரன்களை வந்து இந்த சீசனில் வந்து ரீச் பண்ணுவார் சரிங்களா. லாஸ்ட்டாக விளையாண்ட மேட்ச்சில் இவங்களுக்கு வந்து கேகேஆர் பக்கம் மழை வந்ததுனால விளையாடாமல் போயிட்டாங்க. ஆனால் அதுக்கு முன்னாடி விளையாண்ட மேட்ச்சில் கூட பாருங்கள் ஒரு ட்ரீம் டீம் வராமல் தான் இருந்திருக்காரு. அதனால் இந்த மேட்சை பொறுத்த வரைக்கும் நிறைய பிக் பண்ணிக்கலாம்ன்றது என்னோட ஆப்ஷன். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா அபிஷேக் சர்மா தான் 33 ரன் வந்து அடித்தாவே போதும். இவரும் வந்து 500 ரன்களை இந்த சீசனில் வந்து ரீச் பண்ணார். என்னோட ஆப்ஷன் என்னென்னா அபிஷேக் சர்மாவுடைய ஒரே ஒரு வீக்னஸ் என்னென்னா 2 முறை வந்து அதிகமான பர்ஃபார்மன்ஸ் வந்திருக்கு. அது ஒரே ஒரு வீக்னஸ் மட்டும்தான். மற்றபடி நாளைக்கு மேட்சை பொறுத்த வரைக்கும் 100வது இன்னிங்ஸ் வந்து ப்ளே பண்ணுறாரு. இது வந்து ஒரு ஸ்பெஷல் டே சரிங்களா. அவரை பிக் பண்ணுறதும் ட்ராப் பண்ணுறதும் உங்களுடைய ஆப்ஷனில் நான் விட்டுறேன் சரிங்களா. என்ட்ரி கிளாஸனை பொறுத்த வரைக்கும் விக்கெட் கீப்பர் ஆப்ஷனில் ஒரு பெஸ்ட் பிக்கிங்காக இருப்பாருங்க. குர்பாஸ் வந்து வேண்டாம்ன்றது தான் என்னுடைய ஆப்ஷன். ஏன்னா குர்பாஸ் வந்து டக் அவுட்டில் ஆயிருக்காரு. ப்ளஸ் வந்து பார்த்தீங்கன்னா எந்த ஒரு மேட்ச்லையுமே அவர் ஃபஸ்ட்டு வந்த மேட்ச்சில் அதே போல் ஆப்போசிட் டீமில் நட்ராஜன், பேட் கமின்ஸ் இந்த மாதிரி பிளேயர்ஸ் வந்து பவர் பிளேயில் பவுல் பண்ணுவாங்க. ஸோ அவங்களுடைய பால்ஸ் எல்லாம் வந்து இவர் பிக் பண்ணி ஆடுவார்ன்றது ஒரு கொஸ்டின் மார்க்காக தான் இருக்குது. அதனால் நான் வந்து குர்பாஸை ட்ராப் பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட் நம்ம சொல்லக்கூடிய பாயிண்ட் என்னென்னா புவனேஸ்வர் குமார் தான் சரிங்களா. புவனேஸ்வர் குமாரை பொறுத்த வரைக்கும் நான் சொல்லிட்டேன் லாஸ்ட் மேட்ச் வந்து நான் ட்ராப் பண்ணுறேன்ட்டு. அதே மாதிரி வந்து அவர் விக்கெட் வீழலை சரிங்களா. இது வரைக்கும் 299 விக்கெட் எடுத்திருக்காரு. அந்த 300வது விக்கெட் வந்து எப்போ விழும்னு தெரியல சரிங்களா. பவர் பிளேயில் வந்து இவர் தான் பவுல் பண்ணுறாரு. விக்கெட் விழும் அப்படின்னா இவரை வச்சுக்காங்க. நான் வந்து கம்பல்சரி நாளைக்கு மேட்ச் வந்து பிக் பண்ணிக்கிறேன். என்ன ரீசன் பார்த்தீங்கன்னா ஹெட் வந்து பார்த்தீங்கன்னா அதிகமான விக்கெட்டும் இவர் தாங்க எடுத்திருக்காரு சரிங்களா. புவனேஸ்வர் குமார் பொறுத்த வரைக்கும் ஹெட் அதிகமான விக்கெட் எடுத்திருக்கு. வென்யூலையும் வந்து அதிகமான விக்கெட் இவர் எடுத்துக்காருங்க சரிங்களா. 3 மேட்ச்சில் 9 விக்கெட் எடுத்துக்காருங்க. ஒரு மேட்ச்சுக்கு வந்து 3 விக்கெட் வீதம் எடுத்திருக்காரு சரிங்களா இந்த வென்யூவில். அதனால் வந்து இவர் முக்கியமான பிளேயராக தெரியாரு. அதே போல் ஹெட்லையும் வந்து அதிகமான விக்கெட் இவருக்கு விழுந்திருக்குதுங்க. 28 மேட்ச்சில் 32 விக்கெட் பக்கம் எடுத்திருக்காரு சரிங்களா. ஸோ நல்லா நோட் பண்ணிக்கோங்க. புவனேஸ்வர் குமார் வந்து நான் நாளைக்கு மேட்ச்சில் பிக் பண்ணுறேன். நீங்கள் வந்து ட்ராப் பண்ணிக்கோங்க. நான் வந்து பிக் பண்ணுறேன் என்னோட டீமில் சரிங்களா. நெக்ஸ்ட் நம்ம சொல்லக்கூடிய பிளேயர்ஸ் யாருன்னா பர்சன்டேஜ் வைஸாக லோவர் கூடிய பிளேயர்ஸை வந்து பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி இன்னொரு பிளேயர் நான் சொல்லிடுறேன். வெங்கடேஷ் ஐயரை பொறுத்த வரைக்கும் ஒரே ஒரு மேட்ச் விளையாடி அந்த மேட்ச்சில் வந்து 83 ரன் பக்கம் அடிச்சிருக்காருங்க சரிங்களா. இவர் வந்து நீங்கள் வேணும்னா வந்து எடுத்து பார்த்துக்கோங்க. இந்த வென்யூவில் வந்து அடிச்சிருக்காரு. இந்த வென்யூவில் 83 ரன் அடிச்சிருக்காரு ஒரே மேட்ச்சில். ஆனால் ஹெட் ஆவரேஜ் பொறுத்த வரைக்கும் ரொம்ப ரொம்ப ஓவராக இருக்குது சரிங்களா. இவருக்கு மட்டும் இல்லைங்க, கேகேஆர் பிளேயர்ஸ் எல்லாருக்குமே மோஸ்ட்லி ஹெட் வந்து ஆவரேஜ் போராக தான் வச்சுருக்காங்க. அதில் வந்து 2 பிளேயர் யாருன்னா ஸ்ரேயஸ் ஐயர், ரிங்கு சிங், இவங்க 2 பேர் மட்டும்தான் பேட்டிங்கில் ஹெட் ஆவரேஜ் வந்து சொல்லிக்கலாம் அப்படின்ற அளவுக்கு வச்சுருக்காங்க. தவிர ஆஹா ஓஹோன்ற அளவுக்குலாம் வந்து கிடையாதுங்க. சொல்லிக்கலாம்ன்ற அளவுக்கு தான் வந்து வச்சுருக்காங்க சரிங்களா. ஸ்ரேயஸ் ஐயரை பொறுத்த வரைக்கும் ஒரு 420 ரன் பக்கம் அடிச்சிருக்காரு. மேபி கேகேஆர் வந்து லாஸ் பண்ணுறாங்க அப்படின்னா அந்த டீமோட கேப்டன் வந்து ஸ்ரேயஸ் ஐயராக தான் இருக்காரு. ஒரு கேப்டன்சி நாக் ஆடுவார் அப்படின்னு ஒரு எதிர்பார்ப்பு சரிங்களா. ஸ்ரேயஸ் ஐயரை வந்து என்ன யூஸ் பண்ணி பாருங்கள். அடுத்து ரிங்கு சிங்கை பொறுத்த வரைக்கும் ரொம்ப ரொம்ப சிம்பிள் தாங்க. 4 6 அடித்தா வந்து 106 வந்து ரீச் பண்ணுவார். பர்சன்டேஜ் வைஸாக ரொம்ப ரொம்ப லோவாக இருக்காருங்க. யூஸ் பண்ணுறவங்க யூஸ் பண்ணி பாருங்கள். அடுத்து பார்த்தீங்கன்னா நாம் சொல்லக்கூடிய பிளேயர்ஸ் யாருன்னா யார்கர் நட்ராஜன் சரிங்களா. நட்ராஜனை பொறுத்த வரைக்கும் சிம்பிளாக சொல்லணும்னா பர்பிள் கேப்பில் வந்து எஸ்ஆர்ஹெச் பக்கம் டாப் ஆர்டரில் இவர் தாங்க இருக்காரு. அதனால் ஸோ நட்ராஜன் வந்து பிக் பண்ணி பாருங்கள். அதே போல்
வருண் சக்கரவர்த்தி இவர் பாருங்க எட்வர்டில் வந்து விக்கெட் விழுந்திருக்குதுங்க வருண் சக்கரவர்த்தியை பொறுத்த வரைக்கும். அதே போல் இந்த சீசனில் கேகேஆர் பக்கம் அதிகமான விக்கெட்ஸ்னால் இவர் தான் எடுத்துக்காரு, 18 விக்கெட் பக்கம் எடுத்திருக்காரு சரிங்களா. ஸோ நமக்கு மார்க் பண்ணி காட்டின அந்த பவுலர்ஸ் வந்து நீங்கள் மாற்றி யூஸ் பண்ணிங்கனாவே போதும். மோஸ்ட்லி வந்து உங்கள் டீம்ஸில் வந்து பிளேயர்ஸ் வந்து நிறைய பேர் ட்ரீம் டீம் வந்துடுவாங்க சரிங்களா. அதே போல் டீமை பொறுத்த வரைக்கும் எப்பவுமே உங்கள் ஒப்பீனியன் எடுங்க. ஏன்னா இப்போது சில சமயம் நம்ம சொல்லக்கூடிய பாயிண்ட் கூட மிஸ் ஆகுது. ஆனால் மிஸ் ஆனால் கூட நம்ம சொல்லக்கூடிய அந்த 6 பிளேயர்ல வந்து 6க்கு 6மே என்றைக்குமே வந்தது கிடையாது. அதனால எப்பயுமே அந்த 6க்கு 6 பிளேயருமே வந்து டீமுக்குள்ளே வைக்காதீங்க. அதுதான் நம்மளுடைய பாயிண்ட். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா பர்சன்டேஜ் வைஸாக லோவர் கூடிய பிளேயர்ஸை வந்து பார்க்கலாம். ஸோ பர்சன்டேஜ் வைஸாக ரொம்ப ரொம்ப லோவர் கூட பிளேயர்ஸ் வந்து இந்த 6 பிளேயர் தான் இருக்காங்க சரிங்களா. இதில் வந்து ஹிட்டர் கொஞ்சம் உள்ள வரதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. யாராருக்குன்னு பார்த்தீங்கன்னா ரமன்தீப் சிங்கு, ரிங்கு சிங்கு, அப்துல் சமாத் சரிங்களா. இந்த 3 பிளேயர் தாங்க சரிங்களா, வேற ஒன்றும் இல்லை. ரமன்தீப் சிங்கை வந்து நான் ஏன் சொல்கிறேன்னா இவர் வந்து ரொம்ப ரொம்ப பர்சன்டேஜ் லோவாக இருக்காரு. அதே போல் இவர் வந்து எம்இபி வாங்கக்கூடிய கெப்பாசிட்டி உள்ள பிளேயர் தாங்க. ஒரு இந்த கேகேஆர் பக்கம் கூட பார்த்தீங்கன்னா ஒரு சில டைமில் வந்து 19 ஓவர் கூட பவுல் பண்ணிட்டு இருக்காரு சரிங்களா. திடீர்னு வந்து ஒரு சப்போஸ் பார்லியில் வந்து யாருக்கும் விக்கெட் விழலை, மேபி ஒரு பவுல் பண்ணுறப்ப விக்கெட் விழுது அப்படின்னா ட்ரீம் டீம் வந்துருவாரு. இது யாரும் எதிர்பார்த்துட்டு மாட்டாங்க. ஸோ இந்த பிளேயர் வந்து ட்ரை பண்ணி பாருங்க. இல்லைனா வந்து கேகேஆர் பக்கம் டாப் ஆர்டர்லேருந்து நிறைய விக்கெட் விழுது அப்படின்னா ரிங்கு சிங் பேட்டிங் வச்சா வருவார் சரிங்களா. இப்போ நான் வந்து பார்த்தீங்கன்னா எஸ்ஆர்ஹெச் பக்கம் வந்து நிதிஷ்குமார் ரெட்டிலாம் வந்து ட்ராப் பண்ணியிருக்கேன் மிடில் ஆர்டரில். சப்போஸ் எல்லாருமே வந்து சபாஸ் அகமது விளையாடுற மாதிரி எதிர்பார்ப்பாங்க. அப்துல் சமாத் வந்து பார்த்தீங்கன்னா கம்மி பாலுக்கு அதிக ரன் அடிக்கக்கூடிய கெப்பாசிட்டியான பிளேயர் தான். ஸோ ஹார்ட் ஹிட்டராக வந்து ட்ரை பண்ணுறாங்க. ஸோ இவர் கூட வரலாம். ஸோ இந்த 3 பிளேயரில் ஒரு 2 பிளேயர் வரதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. இல்லை அன்எக்ஸ்பெக்டடானா இந்த பவுலர் இருக்கா பாருங்க விஜயகாந்த் சொல்லிட்டு, ஸோ இவர் வரதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ இந்த 4 பிளேயரில் வந்து யாராச்சும் ஒரு 2 பிளேயர் வரதுக்கான வாய்ப்புகள் தான் இருக்குது. அது என்னோட ஒப்பீனியன் நான் சொல்லிடுறேன், உங்களுக்கு வேணும்னா யூஸ் பண்ணி பாருங்கள். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், நாளைக்கு மேட்சை பொறுத்த வரைக்கும் என்னோட ஆப்ஷனில் யார் வந்து மேட்ச் வின்னர் அப்படின்னு சொல்லணும்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நான் சிம்பிளாக சொல்கிறேன் பாருங்கள். இப்போ சப்போஸ் சன்ரைசர்ஸ் பக்கம் டாப் ஆர்டரில் 3 பேருமே அவுட் ஆயிடலான்னு வச்சுக்கோங்க. சும்மா நான் சொல்கிறேன் 3 பேருமே அவுட் ஆயிடலான்னு வச்சுக்கோங்களேன். நிதிஷ்குமார் ரெட்டி, கிளாசன், சபாஸ் அகமது, அப்துல் சமான்னு சொல்லிட்டு 4 பேருமே நின்று விளையாடக்கூடிய கெப்பாசிட்டியான பிளேயர்ஸ் இருக்காங்க. ஆனால் இதே பாருங்கள் கேகேஆர் பக்கம் நரேனு பாருங்க, நரேன், ஸ்ரேயஸ் ஐயர், ரசூல் இவங்க 3 பேர் தான் அடித்தா, இவங்க 3 பேர் தான் சரிங்களா. மொத்தமே வந்து 3 பேர் தான் இருக்காங்க. இவங்க 3 பேர் அடிச்சா மட்டும் தான் ரன் ஏறும்ன்ற கெப்பாசிட்டி இருக்காங்க. ஸோ நாளைக்கு மேட்சை பொறுத்த வரைக்கும் சன்ரைசர்ஸ் ஹைதராபாத் வந்து வின் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் தான் வந்து மிக மிக அதிகமாக இருக்குது. ஸோ அதனால் என்னுடைய பாயிண்ட் வந்து நான் சொல்லிட்டேன். உங்களுடைய ஒப்பீனியன் என்ன இருக்குன்னு கமெண்ட்டில் சொல்லிட்டு போங்க. டீம் ஒருத்தருக்கு நல்ல டீமை கிரியேட் பண்ணுங்கள். கிராண்ட் லீக் வின் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள். அடுத்து ஒரு நல்ல வீடியோ சந்திக்கிறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.